மதுரையில் அறுபடை வீடுகளுடைய கோயில்களின் தற்காலிக மாதிரிகள் அமைத்து வழிபாடு நடத்த அனுமதி கோரிய மனுவில்தான் இத்தகைய ஒரு கண்டிப்பினையும் அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறது காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். உங்கள் விவரம். இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். குறிப்பாக இந்து முன்னணி அமைப்பு சார்பில் வருகிற 22ஆம் தேதி மதுரை ரிங் ரோட்டில் இருக்கக்கூடிய அம்மா திடலில் பக்தியை வளர்ப்பதற்காக முருக பக்தர்களுடைய ஆன்மீக மாநாடு நடைபெற உள்ளது. இதற்காக அனுமதி கேட்டு மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு கொடுத்திருந்தோம். அது மட்டுமல்லாமல் அறுபடை வீடு திருக்கோயில்களுடைய தற்காலிக மாதிரி அமைப்புகள் அமைத்து வருகிற 10ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை பக்தர்களுடைய வழிபாடு நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என்ற மனுவை தாக்கல் செய்திருந்ததாக அந்த நீதிமன்ற தாக்கல் செய்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு திருக்கோவில்களில் தற்காலிக மாதிரி அமைப்புகள் அமைத்து பக்தர்கள் வழிபாட அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. இதையடுத்து அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 10 நாட்கள் முன்னதாக வருகிற மாநாடு நடைபெற வளாகத்தில் அறுபடை வீடு கோயிலுடைய தற்காலிக மாதிரி அமைப்புகள் அமைத்து பக்தர்களுடைய வழிபாடு நடத்தினால் அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த அனுமதி கோரிய இந்த மனு நிலுவையில் தற்போது வரை நிலுவையில் இருக்கிறது. மாநாட்டிற்கு அனுமதி கோரிய மனுவில் சில வினாக்கள் கேட்டுள்ளோம். ஆனால் இதுவரை மாநாட்டிற்கான அனுமதி கேட்டவர்கள் பதில் அளிக்கவில்லை என்பதை விளக்கத்தையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து நீதிபதி இது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் நீதிமன்றத்தில் அளித்திருக்கிறார். அதாவது இதே பகுதியில் பிற மாநாடுகள் நடைபெற்று இருக்கிறது, அதற்கு அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது. தற்போது இதற்கு மட்டும் அனுமதி மறுப்பது ஏன் என்ற கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கிறார். மேலும் அறுபடை வீடு மாதிரி அரங்கு அமைத்து வழிபாடு நடத்த உள்ளனர், இதற்கு அனுமதி மறுத்து நீங்கள் கூறிய காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதே பகுதியில் பிற மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்கிறது, அதற்கெல்லாம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் போது இதற்கு மட்டும் அனுமதி மறுப்பது ஏன்? ஜனநாயக நாட்டில் உள்ளோர் குடிமகன்கள் உரிமை இருக்கிறது, காவல்துறை நடுநிலையோடு செயல்பட வேண்டும், அரசியல் சார்புடன் செயல்படக்கூடாது என்று கூறி மனுதாரனுடைய மனு குறித்து மதுரை காவல் ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்து உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகிற ஜூன் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.